வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டேனியல் கிரைக்கோட ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ்ல 3வது படமா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஸ்கைஃபால் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். போன 2 படத்தோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ அதனால அந்த படத்தை பார்க்காம டைரக்டா அந்த படத்துக்கு வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. இந்த படத்தை பார்த்தாதான் இந்த படம் புரியும். சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஜேம்ஸ் பாண்டை தான் காட்டுறாங்க. துப்பாக்கியோட ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்படியே உள்ள போய் பார்க்கறாரு, ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த எல்லா கலவரமும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு லேப்டாப் தான். அதை காப்பாத்துறதுக்காக தான் இங்க பாண்டு வந்திருக்காரு. அதுல சீக்ரெட் ஏஜென்ட்ஸோட முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்கு. அது இந்த இடத்துல இருந்த இந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கு. இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. அண்ட் பாண்டும் ஃபர்ஸ்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவரை காப்பாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வேணாம், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட் டிஸ்க கண்டுபிடின்னு சொல்ல, என்னடா கிளவி இப்படி மனிதாபிமானவே இல்லாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த திருட்டு பையில தேடி வெளியே போறாரு. அண்ட் அவர் கூடவே ஒரு அசிஸ்டன்டும் இருக்காங்க. அவங்களோட பேரு மணி பெண்ணி. அவங்க அப்படியே ஒரு ஜீப் எடுத்துட்டு வர 2 பேரும் அவன் போற காரை கண்டுபிடிச்சு பின்னாடி சேஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்படியே அந்த காரோட நெருக்கமா வந்ததுக்கு அப்புறம் பாண்டு ஒரே தட்டு தட்டுறாரு. அவ்வளவுதான், கார் அப்படியே கவுந்துருக்கு. நான் திருட்டு பையலுக்கு ஒண்ணுமே ஆகல. கவுந்த கார்ல இருந்து டக்குனு வெளியே வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறான். பாண்டும் மறைஞ்சிருந்து சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த துப்பாக்கி சுட்ட பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓட, அந்த கேப்ல அங்கிருந்து ஒரு வண்டி ஆட்டை போட்டு அவன் ஓடிடுறான். பாண்டும் அங்கிருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டே போறாரு. 2 பேத்துக்கும் பயங்கரமான ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும். அப்புறம் எப்படியோ கடைசியா அவனை சுத்து போட்டு பிடிக்கும் போது அங்கே போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயினுக்கு மேலே குதிச்சிடுறான். விடுவேனா நான் அப்படின்னு நம்ம பாண்டும் ட்ரெயின் மேலே குதிச்சு பின்னாடியே துரத்திட்டு போறாரு. அண்ட் எம்மும் மணி பெண்ணியை அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண சொல்ல அவங்களும் ட்ரெயினை சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பேரலா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அவனும் பாண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மணி பண்ணி வந்துகிட்டு இருந்த அந்த ரோடு எண்ட் ஆயிருது. இதுக்கு மேல அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. விட்டாவங்க 2 பேரும் இப்படியே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஸ்னைப்பர் எடுத்துட்டு உட்காந்துடுறாங்க. அந்த திருட்டு பையில போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால டார்கெட் மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா அவங்களால எய்ம் வைக்கவே முடியல. அண்ட் டனலும் நெருங்கிட்டே இருக்கு. அந்த டனல் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அவன் தப்பிச்சிருவான். எம்மும் இவங்களை சுட சொல்ல அவங்க பாண்டு மேல பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. அண்ட் எம்மும் சுடுன்னு சொல்றல அப்படின்னு கத்த அவங்களும் சுடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே தப்பாது பாண்டு மேல பட்டு அங்கிருந்து பாண்டு கீழே விழுந்துடுறாரு. அந்த திருட்டு பையனும் தப்பிச்சிடுறான். கடல்ல விழுந்த பாண்டு அப்படியே மூழ்கிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு சில மாசம் கழிச்சு MI6ஓட பேஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம எம் நம்ம பாண்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்டரி லெட்டர் எழுதி அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலேயே இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கமிட்டியோட புது சேர்மேன் எம்ஐ இன்வைட் பண்றாரு. அண்ட் எம்மும் அங்கே போகும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தீவிரவாத கும்பலுக்குள்ளேயும் மறைஞ்சு செயல்படக்கூடிய நம்மளோட நாட்டோ ஏஜென்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்துச்சு. அது உங்களால திருடு போயிருச்சு. அந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கவும் இல்லை, சரி பண்ணவும் இல்லை. இனிமேலும் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிடக்கூடாது அப்படின்னா தயவு செய்து நீங்க ரிட்டையர் ஆகுங்க. அந்த இடத்துல புது எம்மா நான் சார்ஜ் எடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் உருவாக்குன டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்போது அதை எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும்? இப்போதைக்கு நான் ரிட்டையர் ஆக முடியாது. என் வேலை முடிகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மும் கிளம்பிடுறாங்க. கிளம்பினவங்க அப்படியே MI6க்கு கார்ல போயிட்டே இருக்கும்போது எம்மோட அசிஸ்டன்ட்டுக்கு கியூ பிரான்ச்ல இருந்து ஒரு போன் வருது. திருடப்பட்ட அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீக்ரிப்ட் பண்றாங்க அப்படின்னு. யார் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ராக் பண்றாரு. எங்க இருந்து சிக்னல் வருதுன்னு பாத்தீங்கன்னா MI6ஓட பேஸ்ல இருந்து, அதுவும் நம்ம எம்மோட கம்ப்யூட்டர்ல இருந்து. அந்த பேஸ்ல இருந்த எல்லா சிஸ்டத்தையும் டோட்டலா ஹேக் பண்ணிட்டாங்க. அவர் யாரு அப்படின்னு ட்ராக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா எம்மோட போட்டோ ஒரு பொம்மை மாதிரி வந்து நீ செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிடுது. அன்னைக்கு ரோட்லையும் பார்த்தா பயங்கர டிராஃபிக்கு, காரை பாதியில நிப்பாட்டிடுறாங்க. எம்எம் இறங்கி வந்து அப்படியே டிராஃபிக்கை கிளியர் பண்ணலான்னு பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடியே MI6ஓட பேஸ்
வெடிச்சு செதறுது. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இங்கே நமக்கு ஜேம்ஸ் பாண்டை தான் காட்டுறாங்க. அவர் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்காரு. ஒரு தீவில் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு தடவை எதிர்ச்சியாக பாரில் உட்காந்துருக்கும் போது டிவி நியூஸை பார்க்குறாரு. அதில் MI6ஓட பேஸை யாரோ வெடிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை கேட்ட உடனே பாண்டு முடிவு பண்ணிடுறாரு, நம்ம கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, நேராக அப்படி எம்மோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அண்ட் எம்மும் இவரை பார்த்துட்டு இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த, ஏன்டா காலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு போஸ்ட் கார்டு அனுப்பியிருந்தேன், அது உங்களுக்கு வரல போல, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான், யாருக்கும் தெரியாமல் வாழ்றதும் ஒரு தனி சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்த, உங்ககிட்ட இருக்க பணம்லாம் தீர்ந்து போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நக்கலா இவங்க கேட்க, அவ்வளோதான் நம்ம பாண்டு கடுப்பாயிடுறாரு. அன்னைக்கு என்ன சொன்னீங்க, என்னை சுட சொல்லி உத்தரவு போட்டீங்கல்ல, நீங்க என்னை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லும்போது நான் என்ன பண்றது, எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அது மட்டும் தான், அண்ட் நம்மளோட ரூல்ஸும் அதுதான், ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக எல்லாரோட உயிரையும் பணம் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி சொல்லி ஒயிட்டி விட்டு நாளைக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணு, அதுக்கு முன்னாடி நீ ஃபிட்டாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை சீக்கிரம் முடிச்சுட்டு வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே பாண்டும் டேனரோட கிளம்பி MI6ஓட புது பேஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள தான் இருக்கு. அப்படியே நம்ம பாண்டை உள்ள கூட்டு போகும்போது பாண்டும் கேட்குறாரு, நான் எம்ஐ எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டேனர், நீங்கள் நாளைக்கு தான் பார்க்க முடியும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு ஹெட் வந்திருக்காரு, அவரையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம எம்மோட கோட ஆக்சஸ் பண்ணிட்டதுனால அவங்க சுலபமா லிஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்ணிடுவாங்க. எம் ஹாங்காங்ல இருந்தப்ப உருவான எதிரி தான் இந்த வேலையை செய்யறானு எங்களுக்கு தோணுது. அந்த லிஸ்ட்டை யார் எடுத்தாங்க, அதை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு புரியல. வேணும்னா இத பத்தி அப்புறம் பேசலாமா? சரியா சொன்னேன். அண்ட் பாண்டும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவரோட பாடி அந்த அளவுக்கு ஃபிட்டாக இல்லை, பயங்கரமாக மூச்சு வாங்குது. அப்படியே அந்த ஒர்க் அவுட் செஷன் முடிச்சுட்டு அப்படியே தடுமாறி கீழே விழுகிறாரு. அந்த அடுத்து கன் ஷூட்டிங் வைக்கிறாங்க. அதுலேயுமே இவருக்கு ஷோல்டர் அடிபட்டிருக்கனால ஒழுங்காகவே இவரால் சுட முடியல. டார்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் தான் இவரால் ஷூட்டே பண்ண முடியுது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ அவர் பழைய பாண்டாவே இல்லை. அண்ட் அப்படியே இவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. டாக்டர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அவரோட மனசில் ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை சொல்லணும். இது மூலியமாக ஒருத்தரோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்டை தான் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு பொழுது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, மட்டமா இருந்தது. கன், ஷாட், பெண், வசியம் பண்றவ, பறவை, ஆகாயம், ஏம், ஏமாத்துக்காரி. பாண்டும் ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் உடனே கரெக்டாக பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. நான் டாக்டர் ஸ்கைஃபால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணோன்னே பாண்ட் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் எந்த பதிலுமே சொல்லாமல் போதும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு. இது மூலயமா அந்த ஸ்கைஃபால் அப்படிங்கிற வார்த்தையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. இதோட அந்த பாண்டோட எல்லா டெஸ்ட்டும் முடியுது. வெளியே வந்தவர் அப்படியே அங்கேருந்த ஒரு கண்ணாடி கிட்ட போய் அவர் ஷோல்டரில் ஒரு பகுதியில் கத்தியை வச்சு அப்படி கிழிச்செடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஷோல்டரில் அவருக்கு குண்டடிப்பட்டிருக்கும்ல, அந்த இடம் தான் அது. அந்த புல்லட்டோட பார்ட்டிகல்ஸ் இன்னுமே ஒரு சிலது அவரோட உடம்புல லைட்டாக அப்படியே உறுத்திட்டே இருந்திருக்கும். அதை தான் இப்போ அவர் கிழிச்செடுக்கிறாரு. எடுத்த பீஸை அப்படியே ஒரு கவரில் போட்டு நம்ம டேர்னர் கிட்ட கொடுத்து இதை டெஸ்ட்டுக்கு அனுப்பி இதோட ரிப்போர்ட்டை எம்முக்கு மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கிளம்புறாரு. அண்ட் எம்மை பார்க்கறதுக்கு அடுத்த நாளே நம்ம பாண்ட் MI6ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மணி பெண்ணி வந்து அவங்க ரெடி ஆயிட்டாங்க, இப்போ நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா நீ யார் நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டும் கேட்குறாரு. அவங்களும் நடந்ததுக்கு சாரின்னு சொல்ல, அதுக்கு இவரும் நீ ஒன்றும் கவலைப்படாத, சும்மா உடம்புல 4 எலும்பு உடஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் அப்படியே எம்மை பார்க்க போறாரு. இங்கே போய் உட்காந்தோடனே இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த MI6 வெடிச்சு சிதறிடுச்சு, ஆனால் அந்த புல்டாக் பேப்பர் வெயிட் மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, இது நீ கிஃப்ட் பண்ணதாச்சே உன்னே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் புது சேர்மன் கேரத் மேல்ரி உள்ள வராரு. அப்படியே எம்மும், பாண்ட் நீ எல்லா டெஸ்ட்லயுமே பாஸ் பண்ணிட்ட, ஒரு சில சின்ன குறைகள் மட்டும் தான் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே மேம் தேங்க்யூ, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரும் கிளம்ப மேல்ரி பாண்டை நிறுத்தி ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். செத்து போனவனாவே இருந்திருக்கலாமே, எதுக்கு இப்ப திரும்ப வந்த? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஏஜென்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ரிட்டையர்மெண்ட் எப்போ கிடைக்கும் தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டேன், ஆனா அப்புறம் ஏன் நீ திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணணுமா வேணாமா, அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டும் சொல்லிடுறாரு. அவன் ஃபிட்டா தான் இருக்கான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன, யாரை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எம்மும் சொல்ல, மேலருக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம எதுக்கு பாண்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு மேல ஒரு சந்தேகமாவே இவருக்கு இருக்கு. என்னமோ பண்ணுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்போ பாண்ட் அந்த புல்லட் பீசஸை டேர்னர் கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லியிருப்பார்ல,
அது இப்போ அனலைஸ் ஆயிடுச்சு. அது குறைஞ்ச சக்தி உள்ள ஒரு யுரேனியம் புல்லட். இது விலையும் ரொம்ப அதிகம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெறும் ஒரு சில பேர்களால் மட்டும்தான் இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டி இதில் யாராச்சும் அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்க, அதில் முதல்ல இருக்கான்ல அவன் தான் நம்ம பாண்டு கூட அன்னைக்கு சண்டை போட்டிருப்பான். இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு அவனை அடையாளம் காட்ட, ஓ இவனா, இவன் பேர் தான் பெட்ரிஸ். இவன் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவன் அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக இன்னும் 2 நாள்ல அவன் ஷாங்காய் போறான். இவனை எமினி அம்பாஸ்டரோட டெத்துக்காக சிஐஏ தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு எம்மும் பாண்டு கிட்ட, நீயும் ஷாங்காய் போ, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணு, நான் சொன்ன உடனே உன்னோட வேலையை ஆரம்பிச்சிரு. அவன் யாரு, அவன் யாருக்காக ஒர்க் பண்றான், அந்த லிஸ்ட் இப்போ எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளிடு. அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா உன்னோட புது குவார்டர் மாஸ்டரை சந்திச்சு அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஷாங்காய் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டை அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது குவார்டர் மாஸ்டர்னா யாரு அப்படின்னா, பழைய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேம்ஸ் பாண்டோட மிஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேஜெட்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. அண்ட் கிளம்புன பாண்டை நம்ம எம்மும் கூப்பிட்டு, பாண்ட் இந்த மிஷினுக்கு நீ ரெடியா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா மேம் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கான்பிடண்டா போறாரு. ஆனா அவருக்கு தெரியாது அவர் வச்ச டெஸ்ட்ல ஒன்னு கூட அவர் பாஸ் பண்ணல அப்படின்னு. இருந்தாலும் ஏன் எம் பாண்டை சூஸ் பண்ணி இந்த வேலைக்கு அமுச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற வழியே இல்லை, யாரையுமே நம்ப முடியாது. பாண்டு மட்டும்தான் ஒரே நம்பிக்கையான ஆள் எம்முக்கு. அவரை விட்டா வேற ஆளும் கிடையாது, அவரை தவிர வேற யாராலையும் இந்த மிஷனை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்முக்கு நம்பிக்கையும் கிடையாது. என்னதான் பாண்டு நடத்தின டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் அதெல்லாம் எப்படியாவது அவர் மேனேஜ் பண்ணி இந்த மிஷனை கண்டிப்பா முடிச்சிருவாரு அப்படிங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சுதான் பாண்டை எம் அமுச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இங்க நமக்கு நம்மளால பாண்டை தான் காட்டுறாங்க. மியூசியத்துல உட்காந்துட்டு ஒரு போட்டோவை அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து உட்காடுறான். சின்ன பையனா ஐ மீன் ஒரு டீனேஜ் பையன் வந்தவன். அப்படி இந்த பெயிண்டிங்கை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டு கிட்ட பேச்சு கொடுக்க, இவன் யாரா அவன் கோமாளி தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டும் எந்திரிச்சு போலான்னு பார்த்தா, அவன் அப்படியே நம்ம பாண்டை பார்த்து, 007 நான் தான் அவங்களோட புது கோட்டை மாஸ்டர், ஷார்ட்டா என்ன கியூன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, பாண்ட் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. எனது இந்த பொடி பையன் தான் எனக்கு கோட்டை மாஸ்டரா அப்படின்னு. ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவரோட திறமையை இடப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்காய்க்கு போறதுக்கான டிக்கெட்டையும் அண்ட் அவர் மிஷினுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்டையும் நம்ம பாண்டுட்ட கொடுத்துட்டு அப்படியே ஒரு புது பாக்ஸ்ல ஒரு கன்னும் கொடுக்குறாரு. கன்லாம் ஒரு மேட்டரா, வரவன் போறவன் தான் கன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா இது சாதாரண கன் கிடையாது. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் இருக்கு. பாண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பிரத்யேகமா தயாரிச்சிருப்பாங்க. இதனால பாண்டால மட்டும்தான் இந்த துப்பாக்கி வச்சு சுட முடியும். வேற யார் எடுத்தாலுமே அந்த துப்பாக்கி சுடாது. அந்த துப்பாக்கி கூடவுமே ஒரு ரேடியோ இருக்கு. இது நம்ம பாண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில மாட்டிக்கிட்டு இருந்தாலும் தெளிவா சிக்னல் கொடுக்கும். இதை வச்சு ஈஸியாவே அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டும் தான் இந்த மிஷினுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்ல, பாண்டும் அவ்வளவுதானா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்புறம் வெடிக்கிற பேனா மாதிரி ஏதாச்சும் வேணுமா, அதெல்லாம் கியூப் பிரான்ச் தயாரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பழைய ஜேம்ஸ் பாண்டு படத்தெல்லாம் கலாச்சி விட்டு போறாரு. அண்ட் அங்கிருந்து நேரா நம்ம பாண்டு ஷாங்காயில வந்து இறங்குறாரு. வந்தவரை அப்படியே அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து அங்கேதான் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மெசேஜும் வருது எந்த ஃபிளைட்டு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த டயத்துக்கு போய் நிக்கிறாரு. அந்த மண்டப்பையில வந்து இறங்குறான். அவன் அப்படியே கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அவன் நேரா போய் ஒரு பில்டிங் முன்னாடி நிப்பாட்டிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே மேல போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம பாண்டும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போறாரு. அப்படி மெதுவா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியா பார்த்துக்கிட்டே வர, கடைசியா ஒரு இடத்துல அவன் துப்பாக்கிலாம் செட் பண்ணிக்கிட்டு யாரையும் சுடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா ஆப்போசிட் பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் தான். எனக்கு கரெக்டா எய்ம் வச்சு அவரை போட்டும் தள்ளிடுறான். அப்படி இவ்வளவு நேரம் பொறுமையா நின்றுகிட்டு இருந்த பாண்டு இப்ப உள்ள போந்து அவன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த 2 பேத்துக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான சினிமேட்டிக்கல் ஃபைட் இருக்கும். அண்ட் கடைசியா நடந்த சண்டையில அவன் கீழே விழுந்துடுறான். அதோட அவன் சோலி முடிஞ்சுது. அண்ட் 8th இருந்த அந்த பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு நம்ம பாண்டை பாத்துடுறான். உடனே நம்ம பாண்டும் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் எடுத்துட்டு வந்த அந்த பொட்டியை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு கேசினோ சிப் இருக்கு. அதாவது சூதாட்டத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த சிப். அது மக்காவ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்க கேசினோ தான். அண்ட் அது எதுக்கு இவனோட பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் மேனை கொல்ல சொல்லி இந்த திருட்டு பயலுக்கு இவனோட பாஸ் தான் ஆர்டர் கொடுத்திருப்பாரு. அண்ட் அவர் தான் இவனுக்கு அந்த துப்பாக்கியையும் கொடுத்திருப்பாரு. அது கூடவே தான் அந்த சிப்பும் இருக்கும். இவன் அந்த பிசினஸ் மேனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான சம்பளத்தை அந்த சிப்பை வச்சு அந்த கசினோல போய் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த கசினோ அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு பாஸ் வேலை கொடுத்திருப்பாருல, அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்ப அந்த பாண்ட் அந்த சிப்பை பார்த்தோன்னே இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இந்த கசினோவுக்கு போறதுக்கு மூலியமா இந்த திருட்டு பயலோட யார் யாரெல்லாம் லிங்க் ஆயிருக்கா, இவனோட பாஸ் யாரு, அந்த லிஸ்ட்டை இப்ப என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கிளம்பி அந்த கேசினோ இருக்கக்கூடிய அந்த மெக்காவ் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போறாரு. ஆனா அப்படியே கசினோவுக்கு போக முடியாதுல, ஒரு ஜென்டில் மேன் மாதிரி ரெடி ஆகி தானே போகணும். ஸோ அதுக்காக ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக
ஒரு ஹோட்டலை புக் பண்ணி அங்க நல்லா குளிச்சுட்டு சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீம தடவை வராரு. யாரோ ஒருத்தர இங்க கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம மணி பண்ணி. நீ எங்க இங்க வந்த அப்படின்னு நம்ம பாண்டும் கேட்க, நம்ம கியூ இருக்கான்ல அவனுக்கு ஃபிளைட்னா பயமாமா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் அந்த லிஸ்ட்டை டீக்ரிப்ட் பண்ணி 5 ஏஜென்ட்டோட பேரை வெளியே விட்டுட்டாங்க. இனி வாரத்துக்கு 5 வரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கானுங்க. நம்மளை நல்லா வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாண்டு ஷேவ் பண்றதுக்கு கிரீம்லாம் தடவிட்டு அப்படி கத்தி எடுத்துக்கு நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவங்க, இன்னுமா கத்தியில ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப ஆபத்தாச்சு, நான் உங்களுக்கு சேஃபா சேவ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம பாண்டு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ சொன்னில இந்த இன்ஃபர்மேஷன் அதை எனக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்ப நீ எதுக்கு இங்க வந்த? என்னை வேவ் பார்க்க வந்தியா? மேலரி தானே உன்னை அமிச்சான். அவனுக்கு என் மேல ஆரம்பத்துல இருந்தே நம்பிக்கை இல்லை. நான் கரெக்டா மிஷினை பண்றேனா அப்படின்னு பாக்குறதுக்கு தானே உன்னை அமிச்சான் அப்படிங்கிற மாதிரி இவரும் கரெக்டா கேட்க அவங்களுக்கு வேற வழியே இல்லை. கிட்டத்தட்ட ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சேவிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கிளம்பி அப்படியே அந்த கசினோவுக்கு போறாங்க. நம்ம பாண்டும் மணி பண்ணி கூட பேசுறதுக்கு காதுல ஒரு குட்டி ஸ்பீக்கரும் வச்சிருக்காரு. அப்படியே நம்மால போய் கவுண்டர்ல அந்த சிப்பை கொடுத்து இதுக்கான பணத்தை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இவர் பணத்தை வாங்குற ஒரு விஷயத்த மேல இருந்து ஒரு பொண்ணு குறுகுறுன்னு வேற பார்த்துட்டு இருக்கா. அது யாருன்னு பார்த்தா அன்னைக்கு ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து நம்ம பாண்டை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க தான் அது. பாண்டும் அப்படியே அதை கவனிச்சுட்டு அந்த சீட்டாடக்கூடிய அந்த டேபிள்ல போய் அப்படியே அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவளே நம்ம பாண்டு கிட்ட வந்து, இப்ப எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்மளால ஒன்னு 2 வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி இவரும் அப்படியே கூட்டு போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. அவளோட பேரு செவரின். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் பாண்டு வந்து ஒரு ஏஜென்ட் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான துப்பறிவாளன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்பயும் அவளை பார்த்தோன்னே அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உலகத்திலே சில பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தொடையில பெராத்தா 7 துப்பாக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு. அவங்க ஒன்றும் சும்மா இல்ல, அவங்களும் பதிலுக்கு, ஆமா பின்ன எனக்கு தற்காப்பு ரொம்ப முக்கியம், இல்லைனா வால்டஸ் துப்பாக்கி வச்சிருக்க உங்களை மாதிரி ஆட்கள் யாராச்சும் சுட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட யூகம் சரியா இருந்தா நீங்க தானே பேட்ரிஸை கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவரும் அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு உன்னோட முதலாளி கிட்ட என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி நம்ம பாண்டு கையை பிடிக்கிறாரு. நான் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ உன் பாடி கார்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட பாடி லாங்குவேஜ் சரியில்லை, ரொம்ப பயந்து போயிருக்க. அப்போ இந்த பாடி கார்ட்ஸ் உன்னை பாதுகாக்கல, உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்ட் அப்படியே அவளோட கையை திருப்பி பார்க்கறாரு. அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. அதை வச்சு இவன் மெக்காவ் செக்ஸ் ட்ரேட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது விலை மாதா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீ அதை விட்டு தப்பிச்சு வந்திருக்க அப்படின்னா உன் முதலாளி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அதனால நீ அவனை நேசிச்ச, ஆனா அவன் உன்னை ஏமாத்திட்டான். அண்ட் அவன் தான் உன்னையே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் பாண்டு புட்டு புட்டு வைக்கிறாரு. ஆனா அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் அவனால. நம்ம பாண்டு கிட்டேயும் சொல்றா, அவன் ரொம்ப மோசமானவன், அவனை நேர்ல பாத்தீனா தான் உனக்கு தெரியும் உண்மையான பயனா என்னன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்மாலும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ அவன் கிட்ட கூட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இந்த இடத்த விட்டு போனதும் என்னோட பாஸோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் உன்னை கொண்டுருவாங்க. மேபி அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்ச அப்படின்னா கைமீரால நார்த் ஹார்பர்ல என்ன வந்து பாரு, பர்த் 7ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. பாண்டு பேசினதுல அவளுக்கு லைட்டா நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ அதனால தான் உன்னால என் பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சு அப்படின்னா என்னை வந்து பாரு அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பா. அண்ட் அப்புறம் என்ன, நம்ம பாண்டு அப்படியே அந்த பொட்டியை எடுத்துட்டு போவ அடிதடி ஸ்டார்ட் ஆகுது. யோசிக்காத சுடு. அவங்க எல்லா கதையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை மணி பண்ணிட்ட கொடுத்து எல்லா பணத்தையும் பெட் கட்டி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளால செவரினை பார்க்க வராரு. அப்படியே 2 பேரும் கிளம்பி அப்படி போட்லயே அவன் இருக்கக்கூடிய தீவுக்கு வராங்க. அவங்கள உள்ள கூட்டு போகும்போது 2 பேரையுமே கையை கட்டி தான் கூட்டு போறாங்க. பாண்ட ஒரு பக்கமும் செவரினை ஒரு பக்கமும் கூட்டு போறாங்க. அந்த கூட்டு போன பாண்டை அங்கே உட்கார வச்சிருக்கும் போது அவளோட பாஸ், அதாவது இந்த படத்தோட வில்லன் ராகுல் சில்வா அப்படியே லிஃப்ட்ல இருந்து வந்து நம்ம பாண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன பாண்ட், இந்த தீவு உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு காலத்தில் நானும் ஒன்றை மாதிரி ஒரு திறமையான ஏஜெண்ட்டாக இருந்தேன். நீ எந்த அரசாங்கத்துக்கு கீழே இப்போ நீ வேலை பார்க்குறியோ அதே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே எம்மோட தலைமையில் நானும் ஏஜெண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த லிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக நீ செத்தாலும் பரவாயில்ல சுடு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாலோ அதே மாதிரி தான் அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக என்னையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டான். இவன் ஒரு ஏமாத்துக்காரி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு பாண்டும் அவங்க இது வரைக்கும் என்னை ஏமாத்தினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு இவரும், ஓ அப்படியா, அப்படி உன்னை நினைக்க வச்சிருக்கா, அதுதான் அவள் புத்திசாலித்தனம். இங்கே வரதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட்டில் உன்னோட மார்க் என்ன,
அப்படின்னு கேட்க அவரும் 17 சொல்ல இல்லை 40 தான். மெடிக்கல் எவாலுவேஷன் ஃபெயில், ஃபிசிக்கல் எவாலுவேஷன் ஃபெயில், சைக்கலாஜிக்கலாக குடிக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருக்க. நீ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வேலையில் ஜாயின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்டே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவன் உன்னை ஏமாற்றி என்கிட்ட சாவறதுக்காக அனுப்பிச்சி வச்சிருக்கா. பாத்தியா, ஒரு காலத்தில் உன் உடம்புல இருந்த வேகமும் விவேகமும் இப்போ உன்கிட்ட இல்லை. உனக்கு வயசாயிருச்சு பாண்ட். இனிமேல் ஏன் அழிய போகிற நாட்டுக்காக உன் உயிரை தியாகம் பண்ண போகிற? இப்படிலாம் பேசி பாண்டோட மனசை அவர் மாற்றலான்னு பார்த்தா அதெல்லாம் வேலைக்காகவே இல்லை. அப்புறம் அப்படியே இங்கே வா உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டை வெளியில் கூப்பிட்டு வர்றாரு. அங்கே போய் பார்த்தா செவரினா கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இப்போ நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் ட்ரிங்கை ஊற்றி அவள் தலையில் வச்சுட்டு கரெக்டாக அந்த கிளாஸை சுட சொல்கிறாரு. அதை வச்சு இவர் வேற எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பாடி கார்டு துப்பாக்கி வச்சுட்டு தான் நிற்கிறான். நம்ம பாண்டுக்கு ஆல்ரெடி கையில் வேற அடிபட்டுருக்கு. அவரோட கை பயங்கரமாக நடுங்குது. கண்டிப்பாக அவரால் சுட முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும், நம்ம பாண்டுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறாரு. மிஸ் ஆகிடுது. பழைய 007 1% கூட இப்போ இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் துப்பாக்கியை வாங்கி சுடுறன்னு சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளிடுறான். பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அட பாவி நல்ல சரக்கு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேடா அப்படின்னு டபுள் மீனிங்கில் சொல்லிட்டு சைடில் இருந்த எல்லா பாடி கடையும் தூக்கி சொருகுறாரு. சில்வாவை கன் பாயிண்டில் நிப்பாட்ட அவனும் என்னை இங்கேருந்து எப்படி தனியாக கூட்டு போவான்னு கேட்குறான். நான் தனியாள்னு யாரா சொன்னா அப்படின்னு பாண்டு மேலே பார்க்குறாரு. MI6லேருந்து ஹெலிகாப்டராக வந்து இறங்குது. ஏன்னா இங்கே வரதுக்கு முன்னாடியே கியூ கொடுத்த அந்த ரேடியோவை இவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அது அவர்கிட்டே தான் இருந்திருக்கும். அதை வச்சு ட்ராக் பண்ணி தான் MI6 வந்திருக்கும். இந்த சில்வாவும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே ஒரு ஏஜென்ட் தான். ஏஜென்ட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னு இவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் உலகத்தையே கைக்குள்ளே வச்சுருக்கான். இப்படி இருக்கிற ஒருத்தனால பாண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸை கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாதா என்ன? அப்படியே யோசிக்கலை அப்படின்னாலும் செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்க முடியாதா என்ன? அப்புறம் ஏன் அதை பாண்டுக்கிட்டே வச்சுக்க விட்டாங்க? வேணும்னே MI6 இவங்களை ட்ராக் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தான் இவர் MI6க்குள்ளே போக முடியும், இவரோட திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ MI6 நெருங்கிறதுக்காக தான் வேணும்னே திட்டம் போட்டு அவங்க கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. ஆனால் இது அந்த கூமுட்டைங்களுக்கு தெரியாது. இவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே MI6ல ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்கும் போது அவரை பார்க்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு தான். அதுக்கு அவங்களும் நீ யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சது நான் தானே. எல்லா விஷயங்களும் எனக்கு நேற்று தான் நடந்த மாதிரி இருக்கு. அவங்க என்னை 5 மாசமா ஒரே ரூம்ல காத்தே இல்லாம அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அதெல்லாம் சாவை விட கொடூரமா இருந்துச்சு. ஆனா அப்பையும் நான் உன்னை பத்தியும் உன்னோட ரகசியங்களை பத்தியும் வெளியில சொல்லவே இல்லை. அப்பதான் திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீ என்னையே ஏமாத்திட்ட அப்படின்னு. நான் சைனீஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஹேக் பண்ணனால சைனீஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு சண்டை வரதா இருந்திருக்கும். அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக நீ என்னையை மாட்டி விட்டுட்டு மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் காப்பாத்திட்ட. அப்ப என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்கிட்ட இருந்த சைனைடை சாப்பிட்டு சாகிறது. அதை தான் நான் செஞ்சேன். அது என் உடம்புக்குள்ள புகுந்து நாரா கிழிச்சிச்சு. ஆனா நான் அப்பையும் சாகலை. ஏன் தெரியுமா? உன்னை சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாவேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான வெஞ்சன்ஸோட சொல்றாரு. அதுக்கு உன்னை கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருவோம். அடுத்து உன்னை என்ன பண்ணுறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப, நில்றி, நான் அன்னைக்கு சாப்பிட்ட அந்த ஹைட்ரஜன் சைனைடு என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலிருந்து ஒரு பல்சட்டை அப்படியே கலட்டி காட்டுறாரு. அது அவரோட மொத்த மூஞ்சியுமே செதைச்சு வச்சிருக்கு. அதை பார்த்தபடியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே வெளியே வந்து அவனோட கம்ப்யூட்டரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி யாருக்கு அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கான், இது வரைக்கும் என்னென்னலாம் திருட்டு வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணைக்காக வெளியில கிளம்புறாங்க. அது என்ன அப்படின்னா, சில்வா அந்த ஏஜென்ட்ஸோட நேம் எல்லாத்தையும் வெளியே விட்டுருப்பான்ல, அதனால பல பேர் பல இடத்துல இறந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாண்டும் கியூவும் சேர்ந்து அந்த கம்ப்யூட்டரை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் சிக்கல் என்ன அப்படின்னா, அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை அவரை தவிர வேற யாராச்சும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே டிலீட் ஆகிடும். அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே அதை ஆக்சஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அந்த எல்லா டேட்டாவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒமேகா சைட் அப்படிங்கிற அதிகபட்ச என்கிரிப்டட் நிலையில இருக்கு. இதை பிரேக் பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்படியே கியூவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாண்டு சைட்ல ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்றாரு. அதுல ஒரு சிட்டியோட நேம் மேட்ச் ஆகிற மாதிரியே வருது. ஒருவேளை இதான் பாஸ்வேர்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் அதை போட சொல்றாரு. கியூ அதை போட்டு பாக்குறாரு. அது ஓப்பன் ஆகுது. அது லண்டன் அண்டர் கிரவுண்டோட ஒரு டோட்டல் மேப். எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஆகா என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சந்தோஷப்பட ஆரம்பிக்க, அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி உடனே டோட்டல் சிஸ்டமும் ஹேக் ஆயிடுது. ஏன்னா இது ஒரு ட்ராப். ஏன்னா அந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறதுக்காக தான் அவன் உள்ளே வந்து மாட்டிட்டு இருப்பான். அதுக்காக தான் பாஸ்வேர்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியும் வச்சிருந்திருப்பான். டோட்டல் சிஸ்டமும் ஹேக் ஆனனால அதை வச்சு இவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுக்கு நல்லாவே புரியுது. அவனை பிடிக்கிறதுக்கு தெரிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு.
போய் அவன் இருக்கிற ரூம்குள்ள பார்த்தா அவ்வளவுதான், எல்லாத்தையும் கொண்டுட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் வழியா தப்பிச்சு போயிட்டான். விடுவாரா நம்மாலு? அந்த வழி எங்க போகுதுன்னு கியூ கிட்ட ஹெல்ப் கேட்க கியூவும் அந்த மேப்பை பார்த்து வழி சொல்ல பாண்ட் அதை கேட்டுக்கிட்டு ட்ரெயின் போற ஒரு டனலுக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து ஒரு சர்வீஸ் டோர் மூலியமா நேரடியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஆனா அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. அந்த டனல்ல ட்ரெயினும் வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக எப்படியே போராடி பாண்ட் அதை ஓப்பன் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் சில்வாவும் போலீஸ் வேடத்தில் இருக்கக்கூடிய அவனோட ஆட்கள்கிட்ட இருந்து ஒரு பார்சலை வாங்கிட்டு போறான். இந்த பக்கம் பாண்டும் கியூவும் சேர்ந்து அவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. பையன் கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். அந்த ட்ரெயினும் கிளம்ப போகுது. அவன் ட்ரெயினில் ஏறினானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க ட்ரெயின் கிளம்ப போகுது. நான் ட்ரெயின்ல ஏறி ஆகணுமா? வேண்டாம், ட்ரெயின்ல ஏறாதீங்க. அவ அதுல இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரெயின்ல ஏறணுமா வேண்டாமா? அதுக்கப்புறம் தான் கியூ அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் பார்க்குறாரு. சில்வா போலீஸ் வேஷத்தில் அதுக்குள்ளே ஏறி இருக்கான் அப்படின்னு அதை பாண்டுகிட்ட சொல்லும்போது பாண்ட், என்ன? ட்ரெயின்ல ஏறுங்க. ஓடுறா ஜூட்டுன்னு சொல்லிட்டு தாறு மாறா ஓடி போய் ஜம்ப் அடிச்சு அந்த ட்ரெயினை பிடிக்கிறாரு. அப்படியே கதவை ஓப்பன் பண்ண சொல்லி உள்ள போயிட்டே இருக்காரு. அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா செக் பண்ணிட்டே வரும்போது அந்த ட்ரெயின் எந்தெந்த ஊருக்குலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல எழுதி போட்டிருப்பாங்களே, அதை பார்த்தோன்னா தான் பாண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் எம்ம தான் தேடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு உடனடியாக அதை கியூ கிட்ட சொல்றாரு. கியூவும் டேனர் கிட்ட சொன்னா அவங்க விசாரணையில இருக்கனால உடனடியாக அந்த இடத்த விட்டு போகவே முடியாது. விசாரணை முடிஞ்சாதான் போக முடியும். அதனால அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. இவரும் அவனை பாக்குறாரு. கரெக்டா அந்த நேரத்தில் ட்ரெயின் நிக்க அவன் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடறான். பாண்டும் பின்னாடியே ஓடுறாரு. பரவாயில்ல பாண்ட், ஒரு நோயாளியா இருந்தாலும் நீ நல்ல குறிப்பாத்து சொல்ற. அப்படியா? தேங்க்யூ. அதுக்கு பரிசு கொடுக்க வேண்டாம்? சில்வா எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆன சில்வா நேரா எம்ம தேடி தான் வந்துட்டு இருக்கான். எம்மும் இங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, மனிதர்களை வச்சு செயல்படக்கூடிய இந்த ஏஜென்சி அப்படிங்கிறது ரொம்பவே பழமை வாய்ந்தது. அந்த காலத்துல தான் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்ப எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஏஜென்சி தேவைதானா, இதை மூடிடலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் கிடையாது, நமக்கு நம்ம எதிரிங்க யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல டெக்னாலஜிஸ்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. களத்துல ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி சில்வாவும் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். அப்படியே பாண்டும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க ஓடி வந்துட்டு இருக்காரு. நேரா உள்ள வந்த சில்வா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சுட்டுட்டு எம்ம சுட வரலாம் அப்படின்னு வரும்போது உள்ள பூந்து மேலடி காப்பாத்திடுறாரு. அது அப்படியே பாண்டும் என்ட்ரி கொடுக்க பாண்டி எப்படியோ அங்கேருந்து எம்மை காப்பாற்றி காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எம்மு என்னால் பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு பாண்டு அவனுக்கு நீங்கள் தான் தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் அவன் உங்களை தேடி வருவான். ஏன் அப்படின்னா MI6ஓட பேஸை வெடிக்க வைக்கும் போதே எம்மை அவனால் கொண்டிருக்க முடியும். ஆனால் கொல்லலை. ஏன்னா அவனோட கையால் இவங்களை கொல்லணும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு நான் அவங்களை கூப்பிட்டு போனேன்னா அவனும் அங்கே வருவான். எல்லா கணக்கையும் அங்கே வச்சு தீர்த்துக்கலாம். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டு சொல்லும்போது என்ன எலிப்பொறி மாதிரி பயன்படுத்தல, சரி பரவாயில்ல, ஆனா இந்த ஒரு விஷயம் MI6க்கு தெரியக்கூடாது, ஏன்னா நம்ம பண்றது ரொம்பவே அன்அஃபிஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு எம் சொல்ல பாண்டும் கியூக்கு போன் போட்டு நாங்க ஸ்காட்லாண்ட்ல ஒரு இடத்துக்கு போக போறோம், அந்த இடத்துக்கு சில்வாவும் எங்களை தேடி வரணும், அதுக்காக அவன் மட்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபேக்கான GPS ட்ராக் சிக்னல்ஸை உருவாக்கு. அதாவது இப்ப இருக்கிற கம்பெனி கார்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி சிக்னலை தான் கியூவை வந்து அவர் உருவாக்க சொல்றாரு. அதை உருவாக்கி இவங்க போற ரூட்ல இல்லாம வேற ஒரு ரூட் வழியா ஸ்காட்லாண்டுக்கு அதை போக வைக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல டிராவல் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் வேற ரூட்ல போட சொல்றாரு. இதுதான் உன் வேலை, இதை கரெக்டா பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அப்படியே பாண்டு அவரோட பழைய கராஜுக்கு வந்து ஆஸ்டன் மார்டின் DB5 தான் எடுக்கிறாரு. இது என்ன காரணம் ஞாபகம் இருக்கா? கேசினோ ராயலில அலெக்ஸ் டிமிட்ரியோஸ் கிட்ட ஜெயிச்சிருப்பார்ல, அந்த கார் தான். அதுல இப்ப நிறைய மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க ஏன் இப்ப காரை மாத்துறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்ப இருக்கிற அந்த எல்லா கம்பெனி கார்ஸ்லயுமே ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கும். அதனால கியூ கிரியேட் பண்ண போற
போற அந்த ஃபேக்கான சிக்னலோட அந்த கார் சிக்னல் மேட்ச் ஆகாது. அதனால சில்வா இது ஈஸியாவே பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவான். இவங்க போற ரூட்டையும் கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் காரை மாத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் கியூவும் பாண்டு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கும்போது அதை நம்ம மேலரி பாத்துறாரு. அன்அபிஷியலா பாண்டுக்கு ஹெல்ப் பண்றத இவர் தப்புன்னு சொல்லி திட்டுவாருன்னு பார்த்தா அருமை சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாரு. இதுல இருந்து மேலரி நம்ம பையன்தான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாண்டு அழகா அப்படியே அந்த காரை ஓட்டி கொண்டு போய் ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய ஸ்கைஃபால்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. இது பாண்டு சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த இடம். அதனாலதான் ஸ்டார்டிங்ல சைக்காலஜிஸ்ட் இந்த பேரை சொல்லும்போது பாண்டு வந்து லைட்டா பதறி இருப்பாரு. ஏன்னா அவரோட சைல்டுஹுட்ல ஏகப்பட்ட டிராமா அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் காரணம். ஸ்கைஃபால்ல இவங்க எங்க போறாங்க அப்படின்னா பாண்டு பிறந்து வளர்ந்த அவரோட பழைய வீட்டுக்கு தான். அப்படியே உள்ள போறாங்க. உள்ள யாருமே இல்ல, வெறிச்சோடி போய் கிடக்குது. ஆனா திடீர்னு ஒரு குரல் கேக்குது, ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ஒரு தாத்தா வெளியே வராரு. அவர் யாரு அப்படின்னா இந்த வீட்டை பார்த்துக்கக்கூடிய ஒரு கேம் கீப்பர். சிம்பிளா வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இவர் பாண்டு சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே இருப்பாரு. இப்பவும் இவர் உயிரோட இருக்கிறத பார்த்தா பாண்டுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப பாண்டும் கேட்கிறாரு, அந்த பழைய கன் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கன் ரூம் இருக்கு, ஆனா கன்னு தான் இல்ல. ஏன்னா பாண்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால இந்த வீட்டையும் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களையும் வித்துட்டாங்க. அப்படிதான் இங்க இருந்த எல்லா கன்னுமே விற்கப்பட்டுருச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கன்னு தான். அது நம்ம பாண்டோட அப்பாவோட ஹண்டிங் ரைஃபிள் தான். அது அப்படியே அந்த தாத்தா எடுத்து பாண்ட கொடுக்க பாண்டும் அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறாரு. அப்ப அந்த தாத்தா பாண்டுக்கே எப்படி சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பாண்டு என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே அவருக்கு சுத்தமா தெரியாது போல. முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்ல, குறி வைக்கிற அந்த ஸ்கோப்பே இல்லாம கரெக்டா எய்ம் வச்சு சுடுறாரு. நம்ம பாண்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. இதை பார்த்த அந்த தாத்தா யாரா அவன் இப்படி சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆமா, நீ என்ன வேலை பாக்குறதா சொன்ன? அப்படியே வீட்டுக்குள்ள வந்தவங்க வீடு முழுக்க டிராப்பா செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. லைட்ல வெடிகுண்டு, நடக்கிற பாதையில கண்ணி வெடி, வீட்டுக்குள்ள வரவங்களை குழப்புற மாதிரி கண்ணாடி, இந்த மாதிரிலாம். அண்ட் அங்க இருந்து வரும்போதே இவரு கியூ கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வாங்காததுக்கான காரணம் இது டோட்டலா அன்அபிஷியலான ஒரு மிஷன். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் MI6க்கு தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பாண்டு வந்திருப்பாரு. பட் அவர் நினைச்சதோட ரொம்ப கம்மியா தான் அந்த இடத்துல இருக்கும். பட் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியோ நிறைய டிராப்ஸ் எல்லாம் செட் பண்றாரு. அப்படியே எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில்வாவுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பாண்டு நினைச்ச மாதிரியே சில்வாவோட ஆட்கள் அங்க வந்து பாண்ட் அட்டாக் பண்ண வராங்க. அந்த இடத்துலயே தரமான இந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. வந்த அடியாட்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு பார்த்தா அங்கே சில்வா வரவே இல்லை. எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா சில்வா தான். அதுல இருந்துகிட்டே அவன் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவருக்கு பாண்டும் பதுங்கி பதுங்கி ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நிலைமை கை மீறி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு சுரங்க பாதையை யூஸ் பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட சொல்லிட்டு பாண்டும் அவனை சமாளிக்க முயற்சி பண்றாரு. இறந்த சிலிண்டரை கொளுத்தி விட்டுட்டு அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வெளியில தப்பிச்சு ஓடிடுறாரு. சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த இடம் பிடிக்காது. உள்ள என்ன குளிரா காஞ்சிக்கிட்டு இருக்க?
இப்போ அந்த சில்வாவும் அவங்க சர்ச்சை நோக்கி நடந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவனும் மெதுவா பின்னாடியே போறான். அதுக்கிடையில பாண்டும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வர அவனோட பாடி கார்டை வச்சு பாண்டை கன் பாயிண்ட்ல பிடிச்சிடறான். அப்போ பாண்ட் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் துப்பாக்கியை வச்சு அவங்க நின்றுகிட்டு இருந்த அந்த ஐஸ் மாதிரியான பகுதியில் சுட அது உடஞ்சு 2 பேரும் தண்ணி கடியில மூழ்கிடுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அந்த தண்ணியில சண்டை போட்டுட்டே இருக்க சில்வாவும் அவன் கையால எம்ம கொடுறதுக்கு சர்ச்சுக்கு போறான். எம்ம கொல்ல போகும்போது கரெக்டா அங்க இருந்து தப்பிச்சு பாண்ட் வந்து கத்தியை வச்சு அவனை ஒரே போடா போட்டுறாரு. அவன் சோலி முடிஞ்சது. அப்ப நம்ம எம்ம தப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுல இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்திருக்கும்ல, அப்பவே அவங்களுக்கு லைட்டா அடிபட்டிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் ஆகி இப்ப கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு இறந்து போற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. என்னதான் இவ்வளவு விஷயம் பண்ணாலும் பாண்டால எம்ம காப்பாற்ற முடியல. நான் செஞ்ச விஷயத்திலேயே உன்னை செலக்ட் பண்ணதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டோட கைகள்லயே இறந்து போறாங்க. பாண்டுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒவ்வொரு படத்துலயும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச, அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இறந்து போய்கிட்டே இருப்பாங்க. முதல் படத்துல வெஸ்பர், 2வதுல மேத்யூஸ், இப்போ எம். ஆனா இவ்வளவு இழப்பையும் தாங்கி எப்படி மனுஷன் மனசை கல்லு மாதிரி வச்சிருக்காருன்னு சுத்தமா தெரியல. அப்படியே அங்கிருந்து இங்கிலாந்துக்கும் வராரு. மணி பண்ணி பாண்டு எம்முக்கு கொடுத்த அந்த புல்டாக் பேப்பர் வெயிட்டை திரும்ப அவர்கிட்டே கொடுக்குறாங்க. இதை அவங்க ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின்னு. அதை வாங்கிட்டு நேரா ஆபீஸ்க்கு போறாரு. எம்மோட இடத்துல இப்போ எம்முக்கு பதிலா மேலரி புது எம்மா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நிறைய வேலை இருக்கு 007, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல தூக்கி நம்ம பாண்டுட்ட கொடுக்க, வேலை தானே சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சொல்ல இந்த இடத்துலயே ஸ்கைஃபால் அப்படிங்கிற இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, இந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ்ல அடுத்த படமான ஸ்பெக்டர்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.